Good morning students. Now we are going to see Unit 6 Prose Part 2, the last lesson, Alphonse Daudet. I heard M. Hamel say to me, I won't scold you, little Franz, you must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, but I have plenty of time, I will learn it tomorrow. So I heard M. Hamel அப்படின்னு சொல்லிட்டு say to me, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாத, I won't scold you. நான் உன்னை திட்ட மாட்டேன், little Franz. அவர் எப்பவுமே little Franz தான் கூப்பிடுவாரு. ஸோ சொல்றாரு, little Franz, பயப்படாத. You must feel bad enough. நீ ஒரு வேளை வந்து பேடா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு see how it is. அது எப்படி அப்படின்னு பாரு. எவ்ரிடே நம்ம என்ன சொல்லுவோம், ourselves-னா நமக்கே நம்ம சொல்லிப்போம். என்ன சொல்லுவோம், I have plenty of time. எனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். I will learn it tomorrow. நான் நாளைக்கு படிச்சுப்பேன், நாளைக்கு பண்ணிப்பேன், நிறைய டைம் இருக்கு, இப்போ ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். And now you see where we have come out. That's the great trouble is Alice. She puts off learning it tomorrow. ஸோ இப்போ பாரு, யூ ஹாவ் கம் அவுட், அதுலேருந்து வந்துட்டோம். கிரேட் ட்ரபுள், நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரபுள் வந்துச்சு. இங்கே அல்சியில் இதுக்கப்புறமா வந்து நாளையிலேருந்து இருக்காது, அந்த லாங்குவேஜ் மாறுது இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுறார். Now these fellows out there will have the right to say to you, how is it you pretend to Frenchman and yet you can neither speak nor write your own language. ஸோ இதுக்கப்புறமா நீ வந்து ஃப்ரெஞ்ச்மேனாக வந்து இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை பற்றி நம்மளுடைய ஓன் லாங்குவேஜோ ஓன் ரைட்டிங்கோ நம்ம பண்ண முடியாது. பட் யூ ஆர் நாட் த worst poor little France. நீ ஆனால் ரொம்ப புவர் இல்லை ஃப்ரான்ஸ், நீ வந்து இந்த லாங்குவேஜில் ரொம்ப புவர்லாம் கிடையாது. we have all a great deal to reproach ourselves with. ரொம்ப கொடூரமான இது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கோரமான அந்த இதுல கிரேட் டீல், அந்த அவசல்ஸ்னா அந்த பிரெஞ்சு போகுது அப்படின்றதுக்காக சொல்றாரு. Your parents were not anxious enough to have to learn. They performed to put you to work on the farms or at meals so as to have a little more money. ஸோ அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களே, உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ஆன்ஷியஸா இல்லை, ஆன்ஷியஸ் அப்படின்னா வந்து கியூரியஸா இல்லை, அதனால என்ன ஆச்சு அப்படின்னா எனஃப், உனக்காக லேர்னிங் எனஃப்னா உன்னால படிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம்ஸ்ல போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்றத வந்து ஓகே, அதில் மணி ஏர்ன் பண்றது ஓகேவா இருந்துச்சு, அதனால உங்க பேரண்ட்ஸ் அவங்க அனுப்பிச்சுட்டாங்க, அவங்களுடைய தப்பு தான், உண்டு மட்டுமே கிடையாது. அண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் டு பிளேம் ஆல்சோ. நான் கூட வந்து என்ன கூட வந்து ஏமாலையும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏமாலையும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? And when I wanted to go fishes, did I not just give you a holiday? ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கூட பல நேரங்களில் அந்த லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண வரும்போது ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் தண்ணி, அந்த கார்டனிங் அமைச்சிருக்கேன், தென் நான் ஃபிஷஸ் பிடிக்கிறதுக்கு போகும்போது ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள சொல்லியிருக்கேன். ஸோ என் மேலேயும் தான் தப்பு இருக்கு, ஒருத்தர் மேலேயே இல்லை எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றார். Then from one thing to another, M. Hamel went on to take off French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it, because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their person. So அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொரு ஹேண்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஹேமல் சொல்றாரு, நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம வேர்ல்டுலேயே அது வந்து ரொம்ப கிளியரஸ்டாக லாஜிக்கலாக இருக்க ஒரு லாங்குவேஜ். நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது எப்படின்னா, பிகாஸ் நம்மளுடைய பீப்புள்ஸ் என்ஸ்லேவ்ட் அப்படின்னா அடிமைகளாக வரும்போது as long as hold fast to their language, அந்த லாங்குவேஜ் இன்னும் அவங்க வந்து மனசுலேயே வச்சுட்டு இருந்தாங்க, அதை அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கீ வச்சுட்டு இருக்காங்க எதுக்கு, பிரிசன்ல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மற்ற கண்ட்ரி நம்மளை கன்கொயர் பண்ணிச்சுன்னா அந்த கன்கொயர் பண்ண ஆஃப்டர் நம்மளால நம்மளுடைய ஓன் லாங்குவேஜை படிக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. Then he opened the grammar and read us our lessons. So உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய கிராமர் புக் எடுத்து லெசன்ஸை படிக்க ஆரம்பிக்கிறார். I was amazed to see how well I understood it. அப்பதான் வந்து அவர் ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்றாரு, ரொம்ப வியந்து ஃபீல் பண்றாரு, எந்த அளவுக்கு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத.
All he said seemed so easy, I think too, that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாய் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கிராமர் லெசன்ஸ்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ எனக்கும் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ தான் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நான் கவனிச்சதோ கிடையாது, என்னுடைய மாஸ்டர் ரொம்ப பேஷியண்டாக ரொம்ப ஸ்லோவாக சொன்னதோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சீம்ட் ஆல்மோஸ்ட் as if the poor man wanted to go give as all he knew before going away and to put it all into our hands heads on stoke. ஸோ அவர் என்ன சொன்னா, இட் சீம்ஸ் இதை பார்க்கறதுக்கு அந்த புவர் மேன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கே மொத்தத்தையுமே எங்கள் தலையில் ஏற்றிடணும், எல்லாமே வந்து இன்னைக்கே தெரிஞ்சிடணும், போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. After the grammar, we had a lesson in writing that day. M. Hamel had new copies for us, written in the beautiful round hand, France Allers. They looked like little flags floating everywhere in the schoolroom, hang from the rod at the top of our desk. So அப்போ அதுக்கப்புறமா கிராமர் லெசனை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாரு. அதுக்கப்புறம் ரைட்டிங் லெசன்ஸ் வந்தது. அந்த லெசனில் எம் ஆமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நியூ காப்பீஸ், அதாவது பியூட்டிஃபுல்லான ரவுண்ட் ஹேண்ட், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஃப்ரான்ஸ் ஆல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு திரும்ப ரைட் பண்ணுறாரு. அது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, லிட்டில் ஃப்ளாக் அப்படியே அழகா அந்த ஸ்கூல் ரூம்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கா மாதிரி, டாப்ல இருந்து அந்த டெஸ்க்கு வரா மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. You ought to have seen how everyone set to work and how quiet it was. The only sound was scratching of pens over the paper. எந்த விதமான சத்தமே கேட்கல. எதுதான் கேட்டுச்சு அப்படின்னா, அந்த பென்ல பேப்பர்ல ரைட் பண்றாங்க இல்லையா, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. Once some beetles flew in, but nobody pays any attention to them, not even the little ones who worked right on the tracing their fish hooks as if that was French too. யாருமே அதை கவனிக்கவே இல்லை. அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி இருந்தால், அந்த வண்டுகள் சத்தம் போடும் இல்லையா, பறக்கிற சத்தம், அதை கூட யாருமே கவனிக்கல. ஈவன் லிட்டில் ஒன்ஸ் கூட அதை வந்து கவனிக்கல. அந்த ஃபிஷிங் ஹூக்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃப்ரெஞ்சுடையது தான், ஃப்ரெஞ்சு மாஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதனால நாங்கள் அதை தேடிட்டு இருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. On the roof of the pigeon cooked very low, and I thought to myself, will they make them sing in the German, even the pigeons? So on the roofல இருக்க pigeons, அந்த புறாக்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கூடு சவுண்ட் அப்படின்னா வந்து அதனுடைய சவுண்ட், அது வந்து சத்தம் போடுறது ரொம்ப லோ ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு வேளை ஜெர்மன் லாங்குவேஜ் தான் நாங்கள் பாடுவோம் அப்படின்னு புறாக்கள் கூட சொல்லுதா அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in the chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just now everything looked in that little school room. So அவர் என்ன பண்ணார், whenever I looked, எப்பெல்லாம் நான் அவரை பார்த்தனோ அந்த ரைட்டிங் இது அப்போ ஹேமல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல மோஷன்லெஸ் அப்படியே சிட் பண்ணிட்டாரு, அமைதியாக உட்காந்து அப்படியே கேசிங்னா பார்த்துட்டே இருக்கார். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா திங்ஸையும் பார்த்துட்டே இருக்கார் ஃபிக்ஸ்டா. அவருடைய மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஸ்கூல் ரூமில் இருக்கிற ஒரு இடமும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. Fancy, for the 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him, just like that. So fancy அப்படின்னா இமேஜ் பண்ணுங்க, 40 years அதே பிளேஸ்ல, சேம் பிளேஸ்ல, அந்த கார்டனிங்ல அவுட் சைட்ல விண்டோல அவர் அந்த ஃப்ரண்ட் ரூம்ல இருந்தாரு, ஜஸ்ட் லைக் தட், அதே மாதிரி தான் இருந்தாரு. ஸோ அவர் திங்க் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. Only the desk and the benches had been worn smooth. The walnut trees in the garden were taller. அங்க இருக்க அந்த walnut ட்ரீஸ் வந்து டாலரா வளருது, அந்த டெஸ்க் வந்து சாஃப்டான ரொம்ப சாஃப்டா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. And the hope vine that he had planted himself twined about the windows to the roof. hope vine அப்படின்னா அது ஒன் ஆஃப் த, அதாவது கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அழகா அந்த பிளான்ட் வந்து அந்த ரூஃப்ல விண்டோஸ் ஆண்ட இருக்கு. How it must have broken his heart to leave it all, poor man, to hear his sister moving about in the room above, packing their trunks, from they must leave the country next day. So how much have broken his heart, அது வந்து எந்த அளவுக்கு அவருடைய ஹார்ட்டை வந்து broke பண்ணியிருக்கும் poor man அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன
சொல்றாருன்னா அவங்களுடைய சிஸ்டர்ஸ் அப்படியே அந்த ரூம்ல எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி நாளைக்கு வேற கண்ட்ரிக்கு போனோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. But he had the courage to hear every lessons to the very last. After the writing, we had the lesson in the history, and then the babies charged their ba, bi, bai, bo, bu, done their. At the back of the room, old Hazard had put on his spectacles and holded his premier in both hands, splendid the letters with them. So எங்களுக்கு ஒரு கரேஜ் இருந்தது. அந்த லாஸ்ட் லெசன்ஸ்க்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா ரைட்டிங் ஸ்கில்ல ஹிஸ்டரி டீச் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பேபிஸ்னா பேபி பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பாபா பிளாஷிப் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுங்க சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த லிட்டில் சில்ட்ரன்ஸ். டவுன் தேர் அட் த பேக் ஆஃப் த ரூம், அந்த ரூம்ல பார்த்தோன்னா ஓல்ட் ஹேசர் இருக்காரு இல்லையா, நம்ம ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் த லெசன்ல பார்த்தோம் இல்லையா பார்ட் 1ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ்ல அவர் கையில இருந்த அந்த பிரைமரி இது இருக்கு இல்லையா அந்த லெட்டர்ஸ் அதை எல்லாத்தையும் வந்து போத் ஹேண்ட்ல வச்சுட்டு அந்த ஸ்பெல்டு த லெட்டர்ஸ் அந்த லெட்டர்ஸை சொல்லிட்டு இருக்காரு. You could see that he too was crying. His voice trembled with emotion. அது வந்து அவரே அழற மாதிரி இருந்த அவருடைய வாய்ஸ் வந்து அப்படியே ட்ரம்பிள் ஆச்சு அப்படின்னு சொல்றார். And it was so funny to hear that we all wanted to laugh and cry. நாங்க அப்படியே சிரிச்சுட்டே அழணும் போல இருந்துச்சு அவருடைய வாய்ஸ் கேட்கும் போது. How well I remembered it that last lesson. எனக்கு அந்த லாஸ்ட் லெசன் வந்து நல்லா ரிமெம்பரா இருக்கு, நல்ல மெமரியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. All at once the church clock struck 12. Then the hours at the same moment the trumpet of the Prussians returned from the drill sounded under our windows. M. Hamel stood up very pale in the chair. I never saw him look so tall. So உடனே பார்த்தனா சர்ச்சுடைய பெல் வந்து அடிச்சுது. உடனே அந்த மூவேலை ஜபம் சொல்வாங்க இல்லையா அந்த சத்தம்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ட்ரில்லோட அவங்க வந்து அந்த சவுண்டோட அந்த விண்டோ கிட்ட வராங்க. எம் ஹேமலை பார்த்தோன்னா ரொம்ப பேலா அந்த சேர்ல இது வரைக்குமே பார்க்காத லெவலுக்கு ரொம்ப பேலா இருக்காரு. அண்ட் தென் டாலாவும் தெரிஞ்சாரு. My friend said I but something caught him. He would not go on. So அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அதை வந்து முடிக்கவே இல்லை, அப்படியே ஸ்ட்ரங் ஆயிட்டு அப்படியே தொண்டையிலே நிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. Then he turned to the blackboard, took the piece of chalk and bearing on which all his might he wanted a large as he wave Allah France. So அதுக்கப்புறமா அந்த பிளாக் போர்டு பக்கம் திரும்புறாரு. திரும்பிட்டு அந்த சாக்ல கை வச்சு எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் என்ன திங்க் பண்றாரு அப்படின்னா அழகா அந்த he wrote a large as he could அப்படியே ரொம்ப லார்ஜா எழுதுறாரு. we had France அப்படின்னா long life to France, ரொம்ப நாள் பிரெஞ்சு மொழி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Then he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand. School is dismissed. You may go. அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சுவரு மேல அந்த வால் இருக்கும் இல்லையா நீண்ட் அப்படின்னா அப்படியே சாஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா எந்த விதமான வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லை. கெஸ்டர்னா சைகைகளை சொல்லுவாங்க இல்லையா ஸ்கூல் முடிஞ்சிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் வந்து சைகைகளே சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த லெசன்ல பார்த்தோன்னா நம்மளுடைய டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணிச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு கஷ்டம்லாம் இருக்கும், அவங்களுடைய லாங்குவேஜை எப்படி படிப்பாங்க. லாங்குவேஜ் ஒன்ஸ் யாராச்சும் வந்து ஃபுல்லா ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த இனமே வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் அந்த பீப்புள்ஸ் பர்டிகுலர் கண்ட்ரியில இருக்க பீப்புள்ஸ் உடைய டிஃபிகல்டிஸ் எவ்வளோ கஷ்டம், ஒரு கண்ட்ரி பீப்புள்ஸை இன்னொருத்தவங்க கன்கொயர் பண்ணி அவங்க ஆட்சி செலுத்துனாங்கன்னா அது எவ்வளோ அந்த கிங்டம் பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ சஃபர் ஆவாங்கன்ற ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.